ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களே, அதாவது 7-8 வயசு குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு நிறைய அழுத்தி 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 வச்சு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அதை எடுத்துகிட்டு போகுது. அம்மா என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போகுது. எடுத்துக்கிட்டு போய் அங்கே ஸ்நாக்ஸ் ஃபுட் ஆகுது. டப்பாவை திறந்தா அவ்வளோ ஸ்நாக்ஸ் இந்த டப்பா நிறையா இருக்கும். அங்கே இருக்க டீச்சர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? மதிய சாப்பாடு சாப்பிடணும், சரிங்களா? அந்த மதிய சாப்பாடில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாப்பாடும் வச்சுருப்பாங்க. முட்டை, நான்வெஜ் சாப்பாடாக இருந்தால் நான்வெஜ், இல்லையா பொரியல். நம்ம பொண்ணு ஒரே நாளில் வளர்ந்து பெரியவளாக ஆயிடணும், ஆரோக்கியமானவளாக ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறையா பொரியல், ஒரு டப்பா நிறையா சோறு கொடுத்துருவாங்க. அப்பயும் அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஃபுட்டை குழந்தை உட்காந்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க, கிளாஸ் அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ திட்டுவாங்களோன்னு பயம். அந்த குழந்தை ஏங்க தேவையில்லாமல் பயப்படணும்? அது அந்த உடம்புக்கு தெரியும் எவ்வளோ சாப்பாடு உள்ளே போனால் போதும்ன்றது, இல்லைங்க?